சக உறவுல எப்ப பாரு ஒரு பெருமையும், உறவுகள்ல சண்டைகளும் ரொம்ப இருக்கிறத பார்க்கலாம். ஏன்னா, நமக்கு எப்படி தாழ்மை, சாந்த குணம் வருது? நமக்கு பாவத்த பத்தி போதிக்கும்போது, ஆவியில் துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு அதுக்கு அடுத்தது என்ன வருது? சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாவத்த பத்தி துயரம் தான் நம்மள என்ன பண்ணுதுன்னா, நம்ம எவ்வளோ பெரிய பாவின்னு நம்மளுக்கு உணர்த்தி, மற்றவர்களோடு நமக்கு சாந்தமா நடக்கிறதுக்கு சொல்லிக் குடுக்குது. மத்தவர்களுடைய பாவங்களை பொறுத்துக்க, மன்னிக்க, அனுசரிச்சு போகறதுக்கு நமக்கு சொல்லிக் குடுக்குற சாந்தமே, நம்ம பாவத்துக்கு துயரப்படும்போது தான் வருது. அது இவங்களுக்கு சொல்லியே பாவத்த பத்தியே போதிக்கிறது இல்லையா? இவங்க எவ்வளோ சீர்கெட்டவங்க, பாவிங்கன்னு சொல்லாததுனால, எப்ப பாரு வெறும் செல்ஃப் எஸ்டீம், ஈகோ, செல்ஃப் வொர்த் நீங்க எவ்வளோ பெரிய ஆசீர்வதிச்சிருக்கணும், அப்படி இப்படின்னு சொல்றதுனால, அந்த பாஸ்டர் ஒய்ஃபையே ஒருத்தர் டிவோர்ஸ்ல இருப்பாங்க. ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அனுசரிச்சு போற இது இருக்காது. ஒரு